ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் மகாநதி சீரியலில் நடிச்சிட்டு இருக்க நடிகர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அஜய் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ரீசெண்டாக வந்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வந்திருந்தாரு. அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தாரு. பாண்ட் வந்து லக்ஷு அக்கா அப்புறம் சுவாமியோட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே கைண்டான ஹம்பிளான பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எங்களுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ். எம்மனில் உங்களோட எபிசோடு எப்போ வரும் வருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கம்மிங்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அப்கமிங்கில் ஷூட்டிங் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் கம்மிங்மா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிருக்காரு. உங்களுக்கு காவேரியை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சில பிக்ஸ் வந்து விஜயோட எடுத்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேறு எதுவும் நியூ ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களா? வெயிட்டிங் டு சீவ் டிஃப்ரெண்ட் மாஸ் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷோராக நடக்கும், தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபேவரட் கேரக்டர் இன் எம்என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பரசு, ராகினி இவங்க ரெண்டு பேரை தான் பிடிக்குமா? என்னப்பா ரியல்லையும் நெகட்டிவ் கேரக்டரை வந்து சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ரியலில் வந்து ரெண்டு பேருமே ரொம்பவே பாசிட்டிவான கேரக்டர் தானே. அதனால மேபி அவங்களோட ட்ராக் அதிகமாக இருக்கிறதுனால சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவருக்கு பிடிச்ச ஹீரோ வந்து விஜய் சார் தானா, அதையுமே சொல்லியிருக்காரு. எங்களுக்கும் விஜய் தான் பிடிக்கும். ஆனால் இங்கே நான் சொன்ன விஜய் எம்என் விஜய்.